பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் வேண்டுதல்களை விண்ணப்பங்களோடு ஸ்தோத்திரங்களோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த ஆராதனையின் மூலமாக அப்பாவுக்கு தெரியப்படுத்தலாமா? அப்பா நீங்க வாங்கப்பா, இந்த ஸ்தலத்துக்குள்ளே வாங்கப்பா, இந்த இடத்துக்குள்ளே வாங்கப்பா, ஆவியானவர் பலமா இறங்கி கிரியை செய்யுங்கப்பா. என் கூட இந்த பல்லவியை கத்துக்கலாமா? எதை குறித்தும் கவலைப்படாதே, எதை நினைத்தும் சோர்ந்து போகாதே. பாருங்க பார்க்கலாம். எதை குறித்தும் கவலைப்படாதே, எதை நினைத்தும் சோர்ந்து போகாதே. உன் கண்ணீரெல்லாம் மாறும், மனமாறும் யாவும் தீரும், ஒன்றுக்கும் நீ கலங்காதே. பாடுங்க பார்க்கலாம். உன் கண்ணீரெல்லாம் அவன் தீரும், ஒன்றுக்கும் நீ கலங்காதே. நீ எதை குறித்தும் கவலைப்படாதே, எதை நினைத்தும் சோர்ந்து போகாதே. மேலுடைய கைகள் அசைச்சு ஆராதனை முடிக்க போறோம். இது எனக்கு நானே எழுதிக்கிட்ட பாட்டு. நான் கலங்கி தவித்த வேலையில, நொறுங்கி போன வேலையில, நான் உடைக்கப்பட்ட நேரத்துல கர்த்தருக்கு கொடுத்த இந்த ஆராதனை பாடல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பலனை கத்துக்கலாமா? வீட்டாரே உனக்கு எதிரியா, சொந்தமெல்லாம் உனக்கு சத்துருவா. உண்மைதானுங்க. வீட்டாரே உனக்கு எதிரியா, சொந்தமெல்லாம் உனக்கு சத்துருவா. இருந்தாலும் கவலைப்படாத, இருந்தாலும் கவலைப்படாதே, அவர்களையும் மாற்றிடுவாரே. இருந்தாலும் கவலைப்படாதே, கவலைப்படாத, அதிசயங்கள் செய்திடுவாரே. அன்பான சகோதரனே சகோதரியே, எதை குறித்து கவலைப்படாதீங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பாரங்கள், வியாதி, பலவீனங்கள், கஷ்டம், கடன் பிரச்சனைகள், நெருக்கம், அவரை ஆராதிச்சாவே மாறிடும். ஆண்டவர் மாத்திருவாருங்க. உள்ளத்தின் ஆழத்தில் அவர் நமக்கு தெரியும். எதை நினைத்தும் சோர்ந்து போகாதே.